ஹலோ கைஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் உங்கள் விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 12 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்வா பார்த்தீங்கன்னா 12 எபிசோட்ஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆகும். நான் போடுறேன் கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு மான்வா பார்த்துருக்கேன். இசக்காய் மான்வா தான், அதை போடுறேன் கைஸ். அது திட்டிக்கும். ஓகே கைஸ், பலவலன்னு பேச வாங்க நம்ம டைரெக்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மோரி இருக்கால கைஸ், அவன் வந்து அந்த ஒரு லேடியை தேடி ரூமை திறந்துருப்பாள் கைஸ். அதுல இருந்து தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே யாருப்பா தம்பி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆந்த மாட்டிக்கு இருக்காங்க. நம்ம தலையை திருத்துன்னு முழிக்கிறேன். என்னவங்க இப்படி இருக்காங்க, யார் நீங்க அப்படின்ற மாட்டிக்கு நம்ம தலையை திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த மாட்டிக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு கெஸ்ட்டும் வராங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நம்ம வேணா கேட்டுட்டு வருவோமா, யாராவது வரேன்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு தயக்கத்தோட. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஸ்மெல் வந்திருக்கும். அது என்ன ஸ்மெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோரிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த லெட்டரில் ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரோட ஸ்மெல்லு தான். எனக்கு இது நல்லா தெரியும், இது வந்து அவங்ககிட்ட இருந்தால் வந்திருக்கும், இது அந்த ஒரு ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதோ அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆந்த மாட்டிக்கு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னக்கிட்டே தம்பி வெயிட் பண்ணுறா, எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவன் அதெல்லாம் கண்டுக்கிறாம வழக்கம் போல அந்த ஒரு ஸ்மெல்ல எந்த திசையில வருதோ அந்த திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல இருந்து வருது. இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டோரை திறக்கிறாங்க. டோரை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே டோரை திறந்து ஓட தான் செஞ்சான். ஓடின உடனே அவங்க மேலே இடிச்சிட்டு இது அவங்க தான், இந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல அப்படியே மேலே பார்க்குறான். அவங்கள பார்த்த உடனே தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாக்கு, அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைமை யோசிச்சு பார்க்குறேன். அந்த ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்க பார்த்தீங்களா, குட்டி பொண்ணு இருந்தப்போ அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணாங்களே, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனவுலாம் வந்திருக்கும்ல கைஸ், நம்ம வந்து குட்டி குரோகம் அம்மாவை வந்து தோள்பட்டையில் தூக்கி இருக்க மாட்டிக்கு தான் கனவு கண்டிருப்பேன், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம மோரியோட பான்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோரியோட தலையில தான் கை வைக்க வருவாங்க. வைக்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா தலைவன் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணு கலங்கி நிற்கும், அப்படியே தாரத்தாரியா ஊத்துறதுக்கு. நம்ம ரெட்டு வந்துட்டு டே மோரி அப்படின்னு சொல்லி தான் கத்துவான். கத்துன உடனே பார்த்தீங்கன்னா மோரிக்கு என்னவோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி பதறி போய் தான் வந்திருப்பேன். இங்கே வந்து பார்த்தா நம்ம மோரியை கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். ஆன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான் ரொம்ப நேரம். பார்த்துட்டு ரெண்டு பேருமே முழிக்க ஆரம்பிச்சிடுவேன், இவன் எதுக்குடா அழுகுறியான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோரியோட ஃபான்சரும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம ரெட்டும் ஷாக் ஆயிடுவான். பார்த்துட்டு எதுக்குடா அழுகுற அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரெட்டு நினைச்சு பார்ப்பா, டே என்னடா உன்னோட ஃபான்சரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட வந்து இப்போ என்ன அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ரெட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ஒரு மேன்சன் ஒரு லாங் ஷாட் காட்டுறாங்க. காட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோரி இருக்காங்க கைஸ், மோரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கீழே படுத்து கிடக்குறேன். அப்போ வந்து நம்ம ரெட் இருக்கான் பார்த்தீங்களா, ஏ மோரி மோரின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே மோரி நீ ரொம்பவே பயந்துட்டியா, உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றேன், டே மோரி நீ ரொம்பவே பயந்துட்ட போல, ஆனா கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உன்னோட ரெட்டு பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்போதுமே கவலைப்படக்கூடாதுடா, இப்படி வந்து உட்காராத, வா வெளியில வா, எப்பயும் போல நீ கலகலன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே மோரி உனக்கு பசிக்கலையா, வா நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ரெட்டு சொல்றேன், அப்படி இல்லைன்னா வா நம்ம எல்லாரும் உட்காந்து ஏதாவது வரைவோம், உனக்கு தான் அப்படி ட்ரா பண்றது ரொம்பவே பிடிக்கும்ல, வா எதையாவது வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு சொல்றான். அப்போ வந்துட்டு எதுவுமே நடக்கலையா, அவன் வெளில வர மாட்டேக்கே தெரியல. அதை பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்றான், சரி இது வேலை செய்யாது போல அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட கேட்குறான். கேட்டுட்டு வெளியில வந்துடுறான் நம்ம ரெட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு லேடி கேட்குறாங்க, நம்ம மோரி இருக்காங்க கைஸ், அவனோட ஃபான்சர் வந்து என்ன கேட்குறாங்க, எல்லாம் எப்படி போகுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்றான் நம்ம ரெட்டு, எதுவுமே வேலை செய்யலை, எனக்கு தெரிஞ்சு அவனை கொஞ்ச நேரம் தனியாக விடுறது நல்லது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி சொல்றாங்க, நீ ஏன்ப்பா ரொம்பவே அப்செட்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றேன், ஆமா எனக்கு தெரியுங்க, நான் வந்து அப்செட்டாக தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் மோரி அழுது பார்த்ததே இல்லை, மோரி அழுது பார்க்குறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம ரெட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோரியோட ஃபான்சர் அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க, நீங்கள் கெஸ் பண்ண மாட்டேங்க நான் இல்லை போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்கிறோம், ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட அந்த ஒரு கேள்வியை ஸ்கிப் பண்ணிவிட்டு
ரெட்டு கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிரியா மோரியோட ஸ்பான்சரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, த ஓனர் ஆஃப் பே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பே அப்படின்றது ஏதாவது கோட் வேர்டா இருக்கும் போல கைஸ், அவங்க இருக்க பொசிஷனை குறிக்கும் போல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த பே அப்படின்றதுக்கான எந்த ஒரு அர்த்தத்தையும் அவங்க சொல்லலை. ஃபியூச்சர் எபிசோட்ல சொல்லுவாங்க போல கைஸ், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னொன்று சொல்லியாங்கன்னு கைஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு கைஸ், டே மோரி இவ்வளோ அழகான ஒரு லேடியை பார்த்தாட நீ பயந்த அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து இவங்களை மோரியோட மம்மி அப்படின்னு சொல்லியே கூப்பிடுவோம் கைஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மோரி இருக்கால, அவன் வந்து இவங்கள தான் அவனோட மம்மி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கைஸ். மோரிக்கு வந்து இவங்க ஸ்பான்சராக இருப்பாங்களா, இவங்க எனக்கு மம்மியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்தே வெளில வந்திருப்பான், ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன் கைஸ். அதுக்கடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு கைஸ். நம்ம ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கான் பாருங்க, நம்ம மோரி, அவன் அப்பதான் கைஸ் வெளில வரான் அந்த பெட்டுக்கு கீழே இருந்து. வெளில வந்ததுக்கப்புறம் அவன் மூஞ்சியை காட்டுறான் கைஸ். பாவம் கைஸ், ரொம்ப நேரம் அழுதுருப்பான் போல, அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம மெட்டல் மண்டையனை பார்க்குறேன் கைஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கான். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்குறான், நம்ம ரெட்டு படுத்து கிடக்குறான். அதோட நம்ம ரெட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க கைஸ். நின்றுக்கிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கானா, பார்த்துட்டு இருக்கும்போது சத்து சத்துன்னு மூஞ்சிலே அடிய போடுறாங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்கிறேன் கைஸ், ஹே மோரி, உனக்கு நான் தூங்குறது கண்ணு தெரியலையா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோரி வைக்கிற ஃபேஸை மட்டும் பாருங்களேன், எப்படி வச்சிருக்காண்டு. ஏன்டா பண்றதே பண்ணி விட்டு பச்சைப்புல மூஞ்சி வச்சிருக்கேன், திருன்னு முடிச்சுக்கிட்டு. ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு கைஸ் இந்த ஒரு இமேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம மோரி, இந்த பைத்தியக்காரன் ரெட்டி இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டேன், நம்மளே போனாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறேன், யாருமே இல்லை, நம்ம மோரி மட்டும்தான் நிற்கிறான். கரெக்டாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி பெல் அடிக்குதா கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோரி பார்த்தீங்கன்னா தவந்துக்கிட்டே போகிறான். அப்படி நம்ம மோரி தவந்துக்கிட்டே போகிறான்ல கைஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ஒரு ஆள் பார்க்குறாங்க, கை மட்டும் தான் காட்டுறாங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவந்துக்கிட்டே ஒரு ரூமுக்கு வந்துட்டாங்க கைஸ். தவந்துக்கிட்டு வரையான்னு பார்த்தீங்கன்னா மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்னத்தர மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்கு அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்குது கைஸ். அது என்ன ஃப்ரூட்டுன்னு எனக்கு தெரியல, பார்க்க வந்து மாதுளை மாட்டி தான் இருக்குது. தலைவனுக்கு பசி போல கைஸ், வந்து சாப்பிடல, அதனாலதான் அதை மோப்பம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ஃப்ரூட்டை பார்த்துட்டு நம்ம மோரி ஒன்று நினைச்சு பார்க்குறேன் கைஸ். நம்ம ரெட்டு சொல்லியிருக்கான், ஹே மோடி இதை ட்ரை பண்ணி பாரு, இந்த ஃப்ரூட் ரொம்பவே ரேரான ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க கைஸ். அதை தான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிடா இதை எப்படியாவது எடுத்தாகணும்டா மோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரி பார்த்தீங்கன்னா எடுக்க பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எட்டலை, தலைவன் குட்டின்னு தானே இருக்கேன், என்னடா அது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாட்டிக்கு இருக்கு, அது மேலே மிதிச்சுட்டு ஏறி தொட்டுட்டான். தொட்டதுக்கப்புறம் அப்பாடா தொட்டுட்டு பின்னாடி என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அந்த ஒரு லேடி இருந்தாங்களே கைஸ், நம்ம மோரியோட மம்மி, அவங்க நம்ம மோரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டுக்கு கார்டு போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் கைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேங்க தான், இந்த ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் தான். அடுத்த ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்மா உங்களுக்கு இல்லை எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 9 days தான் கைஸ் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 360 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ், என்னாலே நம்ப முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருக்கா, எதையாவது மாற்றணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். நான் ஃபியூச்சரில் வர எபிசோடில் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.